Listen to the word what the gods gave you life. 1, 2, 3, go! Y2K of planet. 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 Y2K of அருமை சகோதரி மிஸ்ஸஸ் ஜானகி ராஜம், மிஸ்டர் அப்பாதுரை பாஸ்கரன், பென்சில்வேனியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். உங்களுடைய சாட்சியை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். கடந்த 2011 ஆண்டு தவறான மருத்துவத்தினால் என் கண்கள் இருளடைந்து என் நிலைமை மோசமாகி நான் படுத்த படுக்கையாயிருந்தேன். ஜபகோபுர ஜபத்தினால் அற்புதமாக சுகம் பெற்று என்னுடைய வேலைகளை நான் கவனிக்க ஆரம்பித்தேன். மேலும் என் கணவருக்கு மே மாதம் விபத்து ஏற்பட்டு ரைட் ஷோல்டரில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. சிகிச்சைக்கு பிறகு அவர் படுத்த படுக்கையாயிருந்தார். ஜபகோபுர ஜபத்தினால் கணவருக்கு பரிபூர்ண சுகம் கிடைத்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவனே, உபாகமம் 31:6 படி உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வசனத்தின்படி மது பிள்ளைகளுக்கு துணை நின்று அவர்களை உயிர்ப்பித்து எழும்ப செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் இந்த ஜபகோபுரத்திலே செய்த ஜபத்தை கேட்டு நீர் அவர்களுக்கு அங்கு செய்த அற்புதத்திற்காக நன்றி 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 சுவாமி, நன்றி. விடுதலையோடு அவர்கள் வாழட்டும், ஆரோக்கியத்தை அனுபவிக்கட்டும். அதே போல் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தாரும். மகன் கார்த்திக் பிரவீன்குமாருக்கு ஆண்டவனே வீசா கிடைக்கட்டும், வேலையை ஆசீர்வதித்து செழிக்க செய்யும் அப்பா. அதே போல நிவேதாவையும் கணவர் விஜயம் ஆசீர்வதித்து ஷார்ஜாவிலே செழிக்க செய்யும். ஒரு குறைவில்லாமல் அவள் வாழ்ந்திருக்கும்படி அது கரத்தை வைத்தவர்களை ஆசீர்வதியும் அப்பா. அதே போல ஷாலினியும் ஆசீர்வதியும், குடும்ப மக்கள் அனைவரையும் செழிக்க செய்யும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் என் ஆர்வம் என்ற ஒரு செக்மெண்ட்டுக்குள் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த நேரத்துலையும் உங்களுக்கு தெரிஞ்சது போல் நீங்கள் எங்களுக்கு நிறைய கேள்விகளை கேட்கும் நேரம். இந்த நாளில் கூட ஒரு அருமையான கேள்வியை வைத்து நம்முடைய ஃப்ரெண்ட் காத்து கொண்டு இருக்கிறாங்க. என்னன்றதை கேட்போமா? நான் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறேன். அதனால் நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன். அதனால் நான் கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை விட்டு போச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? வறுமை பற்றி நம்ம நண்பர் கேட்டிருக்கிறாங்க. வேலை இல்லாமல் இருந்து இந்த வறுமையில் தவிப்பது ரொம்ப கஷ்டமான காரியம்தான். அந்த சூழ்நிலையில் நமக்கு எல்லா விதமான ஒரு நம்பிக்கையும், எல்லா ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தையும், வாழ்க்கை நம்ம இதுக்கு மேலே வாழணுமா, எந்த சந்தோஷத்தோடு நம்ம வாழ போகிறோம் என்ற எல்லா விதமான நம்பிக்கையும் எடுத்து போடும் ஒரு நிலை தான் வறுமை. இந்த வறுமை இருப்பது ரொம்ப நமக்கு இருள் சூழ்ந்து எல்லா வெளிச்சமும் நம்ம விட்டு சென்ற ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கும். அந்த நேரத்தில் நமக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கே இருக்காது. எப்பவும் நாம் நெகட்டிவாகவே யோசித்து எப்போ நம்ம வாழ்க்கை முடியும், அப்போ நிம்மதியாக இருக்கலாம், இந்த வறுமையை விட்டு இருக்கலான்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்கும். ஆண்டவர் மேலே விசுவாசமே இல்லாத மாதிரி அந்த நிலைக்கு கொண்டு போகும். பிரியமானவர்களே, அதுதான் நம் நீதிமொழிகள் 10:15 கூட வாசிக்கிறோம். ஏழைகளின் வறுமைகள் அவர்களை கலங்க பண்ணுகிறது என்று. பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் ஆண்டவரால் நமக்கு வெற்றியை கொடுக்க முடியும், நம்மை உயர்த்த முடியும் என்ற நம்பிக்கையை இழக்காமல் இருந்தோம் என்றால் ஆண்டவர் அதை பார்த்து நிச்சயமாக மகிழ்ச்சி கொண்டு, நிச்சயமாக சந்தோஷப்பட்டு அவர் பெரிய அளவில் உயர்த்துவது நிச்சயம். நீங்கள் இந்த நிலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே. நம்பிக்கையெல்லாம் பார்க்கலாம், எப்படி ஆண்டவர் என்ன உயர்த்துவார் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் எங்கள் தாத்தாவுடைய வாழ்வை பற்றி நான் சொல்கிறேனே. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டிக்கு வெறும் 3 செட் சாரீ தான் வச்சுருப்பாங்க. அதையே மாற்றி 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 போடுறதுனால அந்த சாரீ கிழிஞ்சிருக்கும் அங்கங்கே. அவங்க ஒவ்வொருத்தரையும் கிழியும் போது தச்சு அதே சாரியை
போடுவது வழக்கம். அவ்வளோ வறுமையில் அந்த காலத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஸோ அவ்வளோ கஷ்டத்தில் அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ததுனால ஆண்டவர் அதை கனம் பண்ணி ஆசீர்வதித்து இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு அவங்க உதவி செய்யும்படி உயர்த்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, வறுமையில் நம்ம இருக்கும்பொழுது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த நிலையை விட்டு நாம் வெளியே வருவோம். ஆண்டவர் மேல் நம்பிக்கையை வைப்போம். ஆண்டவரே, நீ எப்படியாவது ஒரு வழியை தரப்பீர், எப்படியாவது எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீர் என்று விசுவாசத்தை வைத்து பாருங்களேன். ஆண்டவர் எப்படி உங்களை கனம் பண்ணுவார் என்பதை நீங்களே பார்ப்பீர்கள். ஒரு பெரிய ஊழியக்காரர் அமெரிக்க தேசத்தில் இருந்தார். அவர் வறுமையில் இருந்து ரொம்ப கஷ்டத்தில் துயரத்தில் இருக்கும்பொழுது ஒரு நாள் சண்டே மார்னிங் சர்ச் போயிருந்தாராம். அப்போது அந்த சர்ச் பாஸ்டர் வந்து ஃபுல்லாக அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிசயமாக செழிப்பை பற்றி அந்த மெசேஜ், ஆண்டவர் உங்களை செழிக்க பண்ணுவார் அப்படின்னு வேதத்திலேருந்து வேர்ஸ்லாம் உதாரணமாக வைத்து அவர் கூறினார். இதை பார்த்து அவர் ரொம்ப நம்பிக்கை பெற்று அவரோட டேப்ஸ் எல்லாம், அந்த செழிப்பை பற்றி உள்ள டேப்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டுக்கு வந்து போட்டு 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 கேட்டுட்டு இருந்தாராம். அப்படியே அந்த டேப் கேட்க ஆண்டவருடைய நம்பிக்கை பெருகினது. அதன் மூலமாக இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஊழியக்காரராக பெரிய செழிப்புள்ள நிலையில் அவர் இருக்கிறார். பார்த்திங்களா, எவ்வளோ அதிசயமான காரியம் பாருங்களேன். அந்த நேரத்தில் அவர் துயரத்தில் வறுமையில் இருந்த நிலையிலிருந்து ஆண்டவர் எப்படி ஒரு செழிப்புள்ளவராக ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறார் என்று இன்றைக்கு நிச்சயமாக இந்த நிலையில் இருக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. பிரியமானவர்களே, வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வர ஆண்டவரால் முடியும். இன்றைக்கு நிச்சயமாக செழிப்போடு உங்களை வாழும்படி செய்வார். பிரியமானவர்களே, கவலையப்படாதீங்க. இப்பொழுதும் நம்மை ஆண்டவர் கரத்தில் கொடுத்து ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோமா? நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக பெரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அன்புள்ள ஆண்டவரே, அப்பா, இந்த சிறிய ஜெபத்தை நீர் பார்த்து கனம் பண்ணுவீராக. ஆண்டவரே, இந்த நிலையை பாரும் சுவாமி. நாங்கள் வறுமையில் தவிக்கும் நிலையை நீர் பாரும் ராஜா. இருள் சூழ்ந்த நிலையை பாரும். நம்பிக்கையே இல்லாத நிலையை பாரும் சுவாமி. ஆண்டவரே, வருத்தம் நிறைந்த நிலையை நீர் பாரும் ராஜா. தயவாக தயவாக சுவாமி, எங்கள் கரத்தை நீட்டும் இந்த நேரத்தில் எங்களை நீர் தூக்கி அந்த வறுமையிலிருந்து எங்களுக்கு செழிப்பை, ஒரு வெளிச்சத்தை ஆண்டவரே இன்றைக்கு நீர் தருவீராக. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம் சுவாமி. இப்பொழுது அந்த ஒளி அவர்கள் மீது அடிப்பதாக சுவாமி. அவர்கள் அந்த ஒளியை பார்த்து எழும்பி பிரகாசிப்பார்களாக, செழிப்போடு உமக்காக பிரகாசிப்பார்களாக சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை வைப்பீராக. வைப்பதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். God bless you friends. இந்த வாரமும் Planet Y2K வியூவர்ஸ் யாரெல்லாம் உங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுகிறீங்களோ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. மிஸ்ஸஸ் சரஸ் லக்ஷ்மணன், மிஸ்டர் லக்ஷ்மணன், பெங்களூர்லேருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். இன்று உங்களுக்கு 52வது வெட்டிங் ஆனிவர்சரி. God bless you and praise the Lord and congratulations and blessed wedding anniversary. சங்கீதம் 92:15 படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஏசப்பா, ஐயாவையும் அம்மாவையும் சுகமாக என்னாலும் காத்துக்கொள்ளும். ஏசப்பா, எங்கள் சகோதரி மிஸ்ஸஸ் இந்திரா அவர்களுக்கு நல்ல சுகம் தாரும், பிஸ்னஸை செழிக்க செய்யும். மிஸ்டர் பிரேமை ஆசீர்வத்து குடும்ப வாழ்க்கையிலே செழிப்பை அனுபவிக்கட்டும். ஆண்டவனே, மிஸ்ஸஸ் சகுந்தலா பாய் 92 வயது, அவர்களுக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் பெருகச் செய்து பத்திரமாய் காத்துக்கொள்ள சுவாமி. ஆண்டவனே, ஷரணையும் மனைவி மிஸ்ஸஸ் நந்திதாவையும் அவள் மகன் ஆரியமனையும் ஆசீர்வதி. மிஸ்ஸஸ் அனிதாவையும் மிஸ்டர் சண்முகம் அவள் மகள் அனிஷாவையும் ஆசீர்வதியும் சுவாமி. ரமோனையும் ராகுலையும் ஆசீர்வத்துக்கு கனம் பண்ணும், செழிக்கச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவருடைய செய்தியை கொண்டு வருவதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு நம்ம பயம் என்ற தலைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அநேக நேரம் பயத்தை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் விவரித்து பயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்.
முதலாவதாக 2 தீமோத்தேயு 1:7 என்ற வசனத்தை நம்ம வாசிப்போமா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்து புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, அப்போஸ்தலராகிய பவுல் திமோத்தேயுக்கு எழுதுகிறார். திமோத்தேயு ஒரு வாலிபர், அப்போதான் அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அதனால் பவுல் திமோத்தேயுட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ பயப்படாத, நீ திடன் கொள்ளு அப்படின்ட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து அவருக்கு பயப்படாமல் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. பொதுவாக பயத்தோட மீனிங்கை பார்த்திங்கன்னா அது வலியை கொடுக்கும் ஒரு காரியம், இன்னும் வேதனையை கொடுக்கும் ஒரு காரியம், இன்னும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு உணர்ச்சி. அச்சுறுத்தக்கூடிய உணர்ச்சினா என்னது? அது இப்போது ஒரு பாம்பு நம்ம கால் வழியாக போகுதுன்னா உடனே நம்ம பயப்படுறோம்ல, ஐயோ பாம்பு பாம்பு அப்படின்ட்டு உடனே நம்ம பயந்துடுறோம்ல அந்த சூழ்நிலையில், அதுதான் அச்சுறுத்தக்கூடிய ஒரு உணர்ச்சி. அதே போல தான் பயமோ, நமக்கு ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் ஐயோ என்ன நடக்க போதோ அப்படின்ட்டு நம்ம பயப்படுறோம்ல, அதுதான் பயத்தோட மீனிங் என்று சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, இங்கிலீஷ் ஆம்பிளிஃபைட் பைபிளில் நீங்கள் பயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அதை நம்ம வாசிப்போமா? For God did not give us a spirit of timidity, of cowardice, of craven and cringing and fawning fear, but He has given us a spirit of power and of love and of calm and well-balanced mind and discipline and self-control. பார்த்தீங்களா பிரியமானவர்களே, இதே வசனத்தை நம்ம ஆம்பிளிஃபைட் பைபிளில் இங்கிலீஷில் நம்ம வாசிக்கும் போது எவ்வளோ டீப்பான மீனிங் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த இங்கிலீஷ் பைபிளில் சொல்லுது, அதாவது ஒரு கோழைத்தனம், இன்னும் மான்குட்டியை போல பயத்தை பற்றி அவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு அந்த வசனத்தில் போட்டிருக்கு. மான்குட்டியோட பயம்னா என்ன? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தெரியாத பயம் அப்படின்றத பற்றி பவுல் எழுதுறார் அப்படின்ட்டு இந்த வசனத்தில் போடுறாங்க. ஆனால் பவுல் சொல்கிறது என்னென்னா, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க தன்மைகளை பற்றி அவர் சொல்கிறார். உனக்கு இந்த மாதிரி பயம் கிடையாது, ஆனால் ஆண்டவர் உனக்கு அன்பின் தன்மைகளை கொடுத்துருக்கார், இன்னும் டிசிப்ளின், இன்னும் வெல் பிஹேவியர் அப்படின்றத வார்த்தைகள்லாம் அவர் யூஸ் பண்ணுறாரு. இந்த தன்மைகள்லாம் ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காரு, அதனால நீ ஏன் பயப்படணும், நீ பயப்படாத அப்படின்ட்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளை வைத்து தான் பவுல் திமோத்தேயுக்கு எழுதி திடப்படுத்துகிறார். இப்போது நம்ம பயத்தை பற்றி நம்ம பார்த்தோம், பயம் நமக்கு என்னெல்லாம் செய்யுது, இன்னும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க தன்மைகளை பற்றி பார்த்தோம். ஆனால் பயத்துக்கு என்னென்ன தன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக நமக்கு அவிஸ்வாசத்தை நம்ம மனதில் ஏற்படுத்துது, இன்னும் நம்ம நிம்மதியை இழக்க வைக்குது, நமக்கு நிம்மதியே இல்லாமல் போயிடுது, இன்னும் நம்ம சுயநிலையை நம்ம இழந்துடுறோம். இப்போ எக்ஸாம்லாம் நம்ம ஒரு கொஷின் பேப்பரில் நல்ல தெரிஞ்ச கொஷின் வந்திருக்கோம், ஆனால் திடீர்னு நம்ம பயத்தில் இல்லை ஒரு பென்சிலை மறந்துட்டோமோ, இல்லை ஒரு பெண்ணை மறந்துட்டோமோ, நம்ம ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டோம், ஆனால் அந்த தெரிஞ்ச கொஷனுக்கு அந்த ஆன்சரை நம்ம மறந்துடுவோம். இந்த மாதிரி தான் பயம் நமக்கு செய்து, ஐயோ நம்ம சரியாக பண்ண மாட்டோமோ, நம்ம இந்த கொஷனுக்கு மார்க் இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் நமக்கு வந்துடுது. அதனால நம்ம சுயநிலையும் நம்ம இழந்துடுறோம். இன்னும் நான்காவதாக நம்ம பார்த்தோன்னா, நமக்கு பயத்தினால கண்ணீர் ஏற்படுது. பிரியமானவர்களே, பயத்துக்கு இந்த தன்மைகள்லாம் இருக்குது, ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு சொல்யூஷனும் அதுக்கு கொடுத்துருக்கார். அந்த சொல்யூஷன் என்னென்னா, வேதத்தில் நம்ம பார்க்குறோம், நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு வேலையிலையோ இல்லை படிப்புலேயோ இல்லை குடும்ப வாழ்க்கையிலையோ நீங்கள் பயத்தின் மூலமாக சென்று கொண்டிருக்கலாம். இன்னும் இப்போ தான் 10th 12th எக்ஸாம்ஸ் வரப்போது, எல்லா ஜாப்ஸ் தேடி போயிட்டு இருக்கலாம், நீங்கள் பயத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பயத்திலேருந்து விடுதலை செய்யும். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் மெடிடேட் பண்ணும்பொழுது, ஆண்டவருடைய சத்தியத்தை அறியும் பொழுது, அவருடைய வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்கும். நம்ம வேதத்தில் பார்த்தோன்னா, இரவும் பகலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நம்ம பார்க்குறோம். அதனால் இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்பொழுது கேட்குற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பாக்கியத்தை கொடுக்குறார். ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் இருக்க பயத்தை எடுத்து போடுகிறார். இது விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் இருக்க பயத்தை ஒவ்வொன்றையும் ஆண்டவர் எடுத்து போடுவார் என்று நான் நம்புகிறேன். சரி, வாழ்க்கையில் நமக்கு ஏன் பயம் ஏற்படுது? நம்மளை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள்னால நமக்கு பயம் ஏற்படுது. நம்ம ஜென்ரலாக எதுக்காக நம்ம வாழ்க்கையில் பயப்படுறோம்? நமக்கு தோல்வி வந்துடுவோமோ, இல்லை கடன் பிரச்சனை வந்துடுவோமோ,
இல்லை நம்மளை பற்றி யாராவது தப்பாக பேசிடுவாங்களோ, நம்மளை எதிர்த்து பேசிடுவாங்களோ, இல்லை நம்ம வாழ்க்கை, நம்ம ஃப்யூச்சர் அழிஞ்சு போயிடுமோ, நம்ம எதுலையாவது தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படின்ற காரியங்கள்னால நமக்கு பயம் ஏற்படுது. வேதத்தில் கூட பார்த்திங்கன்னா ஆண்டவர் கூட இந்த சீஷர்கள் இப்படி தான் பயந்தாங்க. மத்தேயு 8:23-27 வரைக்கும் வாசித்திங்கன்னா அவங்க படகுல போகும்போது ஒரு பெரும் புயல் காற்று வருகிறது. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் பாட்டுக்கு அங்கே தூங்கிட்டு இருக்கார், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார். ஆனால் அந்த சீஷர்கள்லாம் பயந்து, இயேசுவே என்ன நீ தூங்கிட்டு இருக்கீங்களே, இப்படி புயல் காற்றுலாம் வந்து நாங்கள் சாக போகிறோம் அப்படின்ட்டு அவங்க அழுகுறாங்க அந்த சீஷர்கள்லாம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் எந்திச்சு அந்த சீஷர்கள்ட்ட திட்டுறாரு, இந்த மாதிரி அற்ப விசுவாசிகளே நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்ட்டு திட்டுறாரு. ஏன் ஆண்டவர் அவ்வளோ ஹார்ஷாக பேசணும் அவங்ககிட்ட? மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கூட அந்த சீஷர்கள் நாளெல்லாம் ஒரு இடத்துக்காக போகிறாங்க. அப்போது நாளெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? முதலாவதாக அந்த குஷ்டரோகியை சுகமாக்குறார். அங்கே இருக்க குஷ்டரோகியை வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்ட்டு அந்த குஷ்டரோகி சொல்கிறார். அப்போது ஆண்டவர் அன்போடு அவர் சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்னு சொல்லும் போது அந்த குஷ்டரோகிக்கு அந்த குஷ்டரோகம் பெயர்ந்து அவர் ஒரு புதிய மனிதனாகிறார். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதி ஒருத்தர் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான், நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவன் உடனே சுகமாயிருவான் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, அவருடைய விசுவாசம் எவ்வளோ பெரிய விசுவாசமாக இருக்கும் நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொன்னால் அங்கே இருக்கிற வேலைக்காரன் சுகமாயிருவான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அதே போல் ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர் சுகமாவான் அப்படின்னு சொன்ன அந்த நேரத்தில் அந்த வேலைக்காரன் சுகமாறான். இன்னும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பேதுருவோட மாமியார் அவங்க காய்ச்சலில் அப்படியே படுத்து கிடக்குறாங்க. அப்போது ஆண்டவர் போய் தூக்கி எழுப்புறாரு. அந்த காய்ச்சல்லாம் போய் அவங்க மாமியார் எல்லாருக்கும் சாப்பாடு செய்து கொடுக்குறாங்க. நாளெல்லாம் ஆண்டவர் அற்புதங்கள் செய்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் சீஷர்கள் பார்த்து கொண்டே தான் இருக்காங்க. ஆனால் அந்த பெரும் காற்று வந்தோடனே, ஐயோ இயேசுவே என்ன நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு அவிசுவாசிகள் ஆயிட்டாங்க, அற்ப விசுவாசிகளாக ஆயிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் அற்ப விசுவாசியே என்று திட்டுறார். முதலாவதாக குஷ்டரோகியை சுகமாக்குனாரு. ரெண்டாவதாக அந்த 100க்கு அதிபதி வேலைக்காரனை ஒரு வார்த்தை சொல்லி சுகமாக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல்லே நான் இப்படி ஒரு விசுவாசத்தை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரனை சுகமாக்குறார். மூன்றாவதாக பேதுருவோட மாமியாரை காய்ச்சலேருந்து எழுப்புறார். ஆம்பரியமானவர்களே, சீஷர்கள் வந்து காலையிலேருந்து ட்ரைனிங் மாதிரி ஆண்டவர் கூட எல்லா இடத்துக்கும் போய் அவர் செய்கிற அற்புதங்கள்லாம் பார்த்துட்டு வராங்க. ஆனால் ஒரு சின்ன காற்று வந்தோடனே அவங்களுக்கு விசுவாசம் எல்லாம் போயிடுது, பயம் வந்துடுது உள்ளத்துக்குள்ள. இதே போல தான் பிரியமானவர்களே, நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு படகுல சென்று கொண்டு இருக்கோம். அந்த படகுல ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு, நமக்கு நல்லாவே தெரியும். நம்மளை சுற்றி இருக்கும் போது நம்ம சூழ்நிலைகளில் இச்சை வருது, இன்னும் பண கஷ்டம் வருது, இன்னும் பாவங்கள் நம்மளை சுற்றி வருது. ஆனால் நம்ம சில நேரம் பயந்துடுறோம், அந்த மாதிரி நம்ம அந்த பாவங்கள் எல்லாம் நம்மளை கன்சியூம் பண்ணிடுவோமோ அப்படின்ட்டு நம்ம பயந்துடுறோம். நம்ம ஒரே காரியம்தான் ஞாபகம் வச்சுக்கணும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஒரே வார்த்தை நம்மளை சுகமாக்கும், நம்ம பயங்களை நீக்கும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். சீஷர்கள் இருந்த படகுல பாருங்க, ஆண்டவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், அந்த காற்றும் கடலும் அடங்குச்சு ஆண்டவருடைய வார்த்தைக்கு. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம பயப்படாமல் ஆண்டவருடைய வார்த்தையை தேடி ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றதுக்காக உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? அன்புள்ள எங்கள் பரமபிதாவே, சுவாமி, இன்றைக்கு இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சுவாமி. பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன் என்று நீர் சொல்வதற்காக நன்றி சுவாமி. உம்முடைய வாக்குத்தத்திற்காக நன்றி சுவாமி. இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. வாழ்க்கையிலே நான் அமிழ்ந்து போயிடுவேனோ, வரும் கஷ்டம் எனக்கு பலவீனம் கொடுத்து விடுமோ, என் குடும்பத்தை பிரித்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. பயப்படாதே என்று சொல்லும் உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ராஜா, நன்றி சுவாமி. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லும் வார்த்தைக்காக நன்றி சுவாமி. அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு குணமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. இந்த பயம் எல்லாவற்றையும் நீக்கி நீர் தொட்டு குணமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி.
அப்பா, இன்னும் உம்முடைய பிள்ளைகள் படிப்பில் நீர் அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும். எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு அடிக்கடி எல்லாம் மறந்து போகிறது என்று பயத்தை எடுத்து போடும் சுவாமி, பயத்தை எடுத்து போடும். படிக்கும்பொழுது ஒவ்வொரு காரியமும் அவங்க மனதில் தங்கட்டும் சுவாமி, தங்கட்டும் ராஜா. இன்னும் உம்முடைய பிள்ளைகளுடைய பண தேவைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கடன் பிரச்சனை இருக்குதோ ஒவ்வொன்றையும் நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. அப்பா, நீர் இந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் செய்வதற்காக நன்றி சுவாமி. அவர்கள் இருதயத்திலே இருக்கும் பயத்தை நீக்குவதற்காக நன்றி சுவாமி. இன்னும் வாலிபர்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, அந்த உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் பாவங்கள் அவர்களை அமிழ்ந்து விடுமோ என்று பயத்துடன் இருக்கும் ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் உம்முடைய பிரசன்னத்தை தாரும். எப்பொழுதும் இந்த பயம் இல்லாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை கெட்டியாக பிடித்து கொண்டு இருக்க கிருபை தாரும் சுவாமி. நீர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சுவாமி. நன்றி ராஜா. உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருக்கிறீர். அவர்களை இந்த வருடம் முழுவதும் கைப்பிடித்து நீ நடத்துவீர் என்று விசுவாசித்து சந்தோஷத்தோடு இருக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சுவாமி. நன்றி ராஜா, நன்றி. இந்த நாளும் இந்த வாரமும் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்னும் பிறந்த நாள், ஆனிவர்சரிஸ், வெட்டிங்ஸை செலிப்ரேட் பண்ணுகிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர்கள் கைகளை பிடித்து நீ நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலையும் பயத்தை பற்றி ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். இன்னும் 2 பாயிண்ட்ஸ் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது உங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டிருக்கிறார் என்று விசுவாசத்தோடு நான் இருக்கிறேன். அதே போல் ஆண்டவர் உங்களுக்கு செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் எங்களுக்கு எழுதி போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் எங்கள் ஜீசஸ் கால்ஸ் வெப்சைட், யூடர்ன் என்றும் யூத் வெப்சைட் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தயாரித்தது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருத்தர் கூட இருப்பாராக. God bless you. 10th மற்றும் +2 தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களே, உங்களது பொது தேர்வை குறித்த பயத்திலிருந்து நீங்கி சிறந்த முறையில் தேர்வு எழுதி பள்ளி மற்றும் மாநில அளவில் முதன்மையாக விளங்க வேண்டுமா? உங்களுக்காக அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் இறைவன் இயேசுவிடம் மன்றாடி ஜெபித்து சிறந்த ஞானத்தையும் வெற்றியும் பெற்றுத்தர பிரார்த்தனை எடுக்க உள்ளார். You're going to be a winner. நீங்கள் வெற்றி வீரராயிருப்பீர்கள். You are going to be a winner. நீங்கள் வெற்றி வீரராயிருப்பீர்கள். பால் தினகரன் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குன்னா என்னோட அந்த அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நான் வந்து என்னோட எக்ஸாம்ஸில் என்ன எழுத போகிறேன்னா எனக்கு இப்போவே தெரியும். என்னோட ரிசல்ட் பற்றி இப்போவே நான் சொல்லுவேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு புது கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. நான் சென்டம் வாங்குவேன். மேக்ஸ்லாம் ரொம்ப வீக்கு, ஆனால் நான் சென்டம் வாங்குவேன் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக சென்டம் வாங்குவேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது February 5ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு சென்னை சேத்துப்பட்டு ஹாரிங்டன் சாலை MCC பள்ளி வளாக மைதானத்தில் நடைபெறும் தேர்வு பிரார்த்தனை 2012க்கு திரண்டு வாருங்கள். My name is Vijayalakshmi. I am coming from Karaikal. சரிம்மா. நான் வந்து 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதினேன். ஆனால் எல்லாம் படித்தாலும் எனக்கு ஒரு பயம். மேக்ஸ் சோஷியல் எனக்கு வரவே வராது. அந்த அளவுக்கு எனக்கு பயம் இருந்தாலும் போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். ப்ரேயர் கார்டு வாங்கி படித்தேன். ஜீசஸ் கால்ஸ் ஃபோன் பண்ணேன். அதேமாதிரி ஒரு தடவை எக்ஸாம் போகலையும் அந்த ப்ரேயர் கார்டு ஜீசஸ் கால்ஸ் ஃபோன் பண்ணிட்டு போவேன். ஸ்டூடெண்ட் ப்ரேயர் மீட்டிங் கலந்துக்கு முன்னாடி எனக்கு படிக்கிறப்ப தலைவலிலாம் அதிகமாக வரும். ஆனால் ஸ்டூடெண்ட் ப்ரேயர் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தலைவலிலாம் வரதே இல்லை. வண்டர்ஃபுல். அதுக்கப்புறம் தலைவலியே வரதில்லை. அதனால அமைதியாக நான் படிக்க முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் நான் பயந்துட்டு இருந்த மேக்ஸும் சோஷியலும் நல்லா படித்தேன். அப்போ வந்து எனக்கு மேக்ஸில் சென்டம், மேத்ஸ்ல 100% 10th ஸ்டாண்டர்ட்ல வண்டர்ஃபுல். சோஷியல் 98 out of 100. சோஷியல் 98. இது ரெண்டு தான் நீ பயந்துகிட்டு இருந்த. ஆனா மேத்ஸ்ல 100, சோஷியல்ல 98. எதுக்கு பயந்தியோ அதுல தான் ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். Praise God. Congratulations. ஸ்டூடெண்ட் ப்ரேயர் மீட்டிங் வந்தப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு 90% கொடுத்தா போதும். அதுக்கு மேலே நான் ஆசைப்படேன். 90% கூட ஆண்டவரே அது போதும் எனக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம பயந்துட்டு இருக்க சப்ஜெக்டில் வந்து ஓரளவு மார்க் எடுக்க வை அப்படின்னு சொன்னேன். ரிசல்ட் வந்துச்சு. நான் 483 out of 500. 483 out of 500. Wonderful. 90% தான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆனால் 96.6% கொடுத்தாரு எனக்கு ஆண்டவர். 96.6. Isn't that wonderful? மேத்ஸ்ல 100, இங்கிலீஷ்ல 94, தமிழ்ல 93,
Science 98, Social 98. Wonderful, congratulations. What a great God. இதே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். God bless. இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் ஏறெடுத்த பிரார்த்தனையினால் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அல்லது மாநில அளவிலோ வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் சென்னையில் நடைபெறும் தேர்வு பிரார்த்தனை கூட்டத்தில் சாட்சி கொடுக்க ஓர் அரிய சந்தர்ப்பம். உடனடியாக கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். 9940181188. மீண்டும் ஒரு முறை 9940181188. டாக்டர் பால்தினர் அங்கிளோட ப்ரேயர் ரொம்ப எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தது. ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஆனால் இந்த மீட்டிங் வந்தப்போ ரொம்ப தைரியம் வந்துச்சு. கன்ஃபார்மாக நான் பப்ளிக் எக்ஸாமில் ஸ்டேட் ரேங்க் எடுப்பேன். பால் அங்கிள் சொன்னது ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பாக நான் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறேன்னு. பிப்ரவரி 5ஆம் தேதி உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆகவே எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வாருங்கள். உங்கள் சிநேகிதர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். எல்லாரும் ஞானத்தை கொடுக்கிறவரும் இன்னும் நம்மை கனம் பெறச் செய்கிறவரும் ஆகிய இயேசுவின் பாதத்திலே விழுவோம். விழுந்து நம்மை அர்ப்பணிப்போம். அந்த பிரார்த்தனையை ஆண்டவர் கேட்பார், உங்களை கனம் பண்ணுவார். 2 years பிஃபோர் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பசங்களோட வந்திருந்தேன். அப்போ வந்து பிரதர் சொன்னபடி 90 above கேட்டேன். 5%க்கு கேட்டிருந்தேன். ஐ காட் 5%, காட் 90 and above. 99 ஃபர்ஸ்ட் மார்க். திஸ் லாஸ்ட் இயர் நான் வந்திருக்கும் போது கேட்டேன், மோர் தென் 25 children should score 90 above. That is 90% in my subject. I got it. This year I am expecting centum in my subject. 10th மற்றும் +2 தேர்வுக்கு உங்கள் பள்ளி மாணவ மாணவியரை தயாராக்கி கொண்டிருக்கும் பள்ளி ஆசிரியர்களே, உங்கள் பள்ளி மாநில அளவில் வெற்றி பெற உங்கள் மாணவ மாணவியரை அழைத்து வாருங்கள். இறைவன் இயேசுவிடமிருந்து வெற்றியை பெற்று சென்று தேர்வை குறித்த பயம் நீங்கி தேர்வை சந்திக்க தயாராகுங்கள். எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை, இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோ ஊற்றிடுமே வல்லமையை. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் தேசத்தை கலக்க செய்வார். அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக பற்றி எரிய சுவாமி. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. எழுதிடுமே வல்லமையை, இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை, இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோ. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாலம் கொண்டு சென்று நீங்கள் செய்யுமே, நதியாய் பாய்ந்திருமே. நீச்சலாலம் கொண்டு சென்று நீங்கள் செய்யுமே, நதியாய் பாய் ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை, இந்த நாளில் எங்கள் மேலே everybody ஊற்றிடுமே அக்கினியை, இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோ. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாளில் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாளில் பொழிந்திடும். அப்போஸ்தலனாய் செய்தது போல என்றும் செய்ய. ஆண்டவரிடம் சொல்லுங்கள், அப்போஸ்தல நாட்களில் என்றும் செய்ய சுவாமி. ஹல்லேலூயா. ஊற்றிடுமே வல்லமையை, இந்த நாளில் எங்கள் மேலே அக்கினியை, இந்த நாளில் எங்கள் மேல் வல்லமை 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 தாருமே. உமக்காய் புதிய ஆவியை தாரும் சுவாமி, என் மீது இறங்கட்டும் வல்லமை. இப்பொழுது ஒவ்வொரு மீதும் இறங்குகிறது, பெற்றுக் கொள்வோமா? அடக்கி வைக்காதீர்கள், பரிசுத்த ஆவியானவரோடு ஆடுங்கள், கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா.
அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆன கொண்டு